கல்வி வலயத்துக்குட்பட்ட மட்டக்களப்பு ஆனைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி இன்று சனிக்கிழமை 8/3/2025 மட்டக்களப்பு பெபர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் திருமதி என். பேரின்பராஜா தலைமையில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலய கல்வி அபிவிருத்திக்கான பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி நிதர்சினி மகேந்திரகுமார் பிரதம அதிதியாகவும், மட்டக்களப்பு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் கே. கரிகரராஜ் மற்றும் உடற்கல்விக்கான உதவி கல்வி பணிப்பாளர் வி. லவகுமார் கௌரவ அதிதிகளாகவும், சட்டத்தரணி பி. எம். ஸ்லோஜன் சிறப்பு அதிதியாகவும், மட்டக்களப்பு கோட்டைமுனை விளையாட்டுக் கழக பதில் செயலாளர் கே. தர்மரத்னம் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சி, அணிநடை மற்றும் பெற்றோர்களுக்கான பலூன் ஊதி உடைத்தல், ஆசிரியர்களுக்கான பந்து மாற்றுதல் ஆகிய நிகழ்வுகள் அனைவரையும் கவர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் 302 புள்ளிகளை பெற்ற நளாயினி இல்லம் முதலாம் இடத்தையும், 286 புள்ளிகளை பெற்ற அருந்ததி இல்லம் இரண்டாம் இடத்தையும், 257 புள்ளிகளை பெற்ற சாரதா இல்லம் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. இவ்விளையாட்டுப் போட்டியில் பெற்றோர் அதிகளவில் வருகை தந்தமை பாராட்டத்தக்கது. அத்தோடு பாடசாலையின் செயற்பாடுகளிலும் ஈடுபாடு காட்ட வேண்டும் என பிரதம அதிதி திருமதி நிதர்சினி மகேந்திரகுமார் உரையின் போது சுட்டிக்காட்டினார். இவ்வில்ல விளையாட்டுப் போட்டி நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆனைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டு விழாவிலே தொடர்ச்சியாக அதிதிகளுக்கான அணிநடை மரியாதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே அணிநடை மரியாதையினை கௌரவத்திடம் விடைபெற்று செல்கிறார்கள். ஆனைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரிய பேண்ட் வார்த்தை அணியினர் அதிதிகளுக்கான கௌரவத்தை சிறப்பாக வெளிப்படுத்தி செல்கின்ற காட்சி தொடர்ச்சியாக சாரா இல்லத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிதிகளுக்கான கௌரவமிக்க அணிநடை மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆனைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரியின் வருடாந்த இல்ல மேவர விளையாட்டு விழாவில் அதிதிகளுக்கான கௌரவத்தினை அதிதிகள் அனைவரும் கௌரவத்தில் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற அதேவேளை கௌரவமிக்க அணிநடை மரியாதையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் வரிசை முதலில் நீல நிறத்தை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சாரதா இல்ல மாணவர்கள் அதிதிகளுக்கான கௌரவத்தை சிறப்பான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆனைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரியின் வருடாந்த இல்ல மேவர விளையாட்டு விழாவிலே தொடர்ச்சியாக கௌரவத்தை வழங்குவதற்காக அருந்ததி இல்லத்தைச் சேர்ந்த மாணவிகள் பச்சை நிறத்தை பிரதிநிதிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருந்ததி இல்லத்தைச் சேர்ந்த மாணவிகள் அதிதிகளுக்குரிய கௌரவமிக்க மரியாதையை செலுத்திக் கொண்டு படிபடுகின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம்.
ஆனைப்பதி இந்து மகளிர் கல்லூரியின் வருடாந்த இளமை உணவு விளையாட்டு விழா ஒரு போட்டி நிகழ்ச்சியாக நடைபெறுவதனால் அப்போட்டி நிகழ்ச்சிக்கு மத்தியஸ்தம் வைப்பதற்காக நம்முடைய சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர்களை நாங்கள் களமிறக்கி இருக்கிறோம். அந்த வரிசையில் சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் திருபாளர் கிருஷ்ண ராஜாஜி, அதே போன்ற சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியை திருமதி நிமலன் அவர்கள், அதே போன்ற சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியை சுவிட்ட ஆசிரியர் ஆகியோர்கள் களமிறக்கப்பட்டு சிறப்பான முறையில் அனுபவ புரிகின்ற பணியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். இளமை வல்லுநர் விளையாட்டுப் போட்டியினை ஆரம்பித்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இந்து மகளிர் கல்லூரியின் 2025 ஆண்டிற்கான
இல்ல விளையாட்டு போட்டிக்கு வரவேற்பதுடன் இந்நேர வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது பாடசாலை ஒரு 1C பாடசாலையாக இருந்த போதிலும் மாணவர் எண்ணிக்கை குறைந்ததாகவும் பல்வேறு சவால்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. பாடசாலை நிகழ்வுகளை நடாத்துவதில் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையே இங்கு காணப்படுகின்றது. ஒரு அதிபர் என்ற வகையில் பல வித்தியாசமான அனுபவங்களை பெற்றுக் கொள்வதுடன் இச்சவால்களுக்கு முகம் கொடுப்பதுடன் ஒரு வெற்றிகரமான பாடசாலையாக ஏனைய நகர்ப்புற பாடசாலைகளுக்கு நிகரானதாக மாற்றுவதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் இணைந்து செயலாற்றி வருகின்றோம். நிகராக எங்கட பாடசாலை மாணவர்களும் சாதனை படைக்க வரும் என்று இதே போல நேற்று ஒரு பாடசாலைக்கு நான் கூறியிருந்தது. அந்த மாணவர்கள் எல்லையில மாகாண மட்டத்துல 2ஆம் இடம் வரைக்கும் போயிருந்தாங்க. இதே போல இன்னொரு கோட்டத்தில் இருக்கிற பாடசாலை, அதே போல இந்த பாடசாலை தனக்கென்று ஏதோ ஒரு விளையாட்டுல களம் படிக்கிற நேரம் அந்த மாணவர்கள் அதுல பயிற்றுவிக்கப்பட்டு உங்களோட அந்த சாதனைகள் பதிக்கப்பட்டு எதிர்காலத்திலையும் அதே போல நீங்க அந்த குறிப்பிட்ட விளையாட்டையோ இணைய விளையாட்டையோ பேசுவதுபடி நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். 3 இல்லங்கள் எந்த இல்லம் வெற்றி பெற போகிறோம் என்ற அந்த ஆர்வலோட நீங்க இருக்கிற மாதிரி எனக்கும் அந்த ஆர்வத்தோட காத்திருக்கிற அந்த இல்லம் வெற்றி பெற போகிறோம். அப்படி எத்தனை மாசம் சொல்லி திட்டமிடப்படுவது வழக்கம். உண்மையாக ஒரு கட்டத்திலே ஆரம்பத்திலே பிள்ளைகள் ஒரு உற்சாகமான ஒரு ஆரம்பத்தை கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு தொழில்நுட்பிலேதான் சகல பாடசாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே சிறிய பாடசாலையாக இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் ஒழுங்காக இந்த இல்ல விளையாட்டு போட்டிகள் ஒழுங்கமைக்கப்பட்டு வருவது இந்த பாடசாலையில் ஒரு சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடமும் மிகவும் எளிமையாகவும் நேர்த்தியாகவும் இந்த இல்லங்கள் அலங்கரிக்கப்பட்டு இந்த இல்ல விளையாட்டு போட்டிகள் நிறைவேறி இருக்கின்றது. அதிபர் என்று சொன்னது போன்ற குறிப்பாக சகல மாணவர்களுக்குமே இந்த ஏதாவது ஒரு நிகழ்விலே பங்கேற்பதற்குரிய வாய்ப்பும் வழங்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் ஒரு தேவை. பிள்ளைகள் அனைவருமே அதிலே பங்கு பெற்றி ஏதாவது அனுபவத்தை பெற வேண்டும். வெறுமனே பாடசாலை கல்வியிலோ கற்றல் கற்பித்தலிலே மட்டும் ஈடுபடுகின்ற பிள்ளைக்கும் வெளிக்கல செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற பிள்ளைகளுக்கும் நிச்சயமாகவே ஒரு வித்தியாசம் இருக்கும். எனவே அதிலே வலுவூட்டுகின்ற ஒரு செயற்பாடுதான் இந்த விளையாட்டு. என் மகேந்திரகுமார் அம்மணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு அதிதியாக வருகை தந்திருக்கும் திரு கே ஹரிகரராஜ் ஐயா அவர்களுக்கும் திரு வி லவகுமார் ஐயா உடற்கல்வி உதவி கல்வி பண்பாளர் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.